இங்கே வாங்க அப்படி எவ்வளோ காயாண்டு சின்ன கண்டில் பாப்பம் பாப்பம் பத்தாப்பழ கொட்டை தான். ஓகே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிச்சிட்டு நிற்கிறேன். வந்துட்டு சொன்னால் இப்போ வந்து சீசன் இல்லை, பிளாப்பழ சீசன் இல்லை. ஆனால் எங்களை விட்ட ஒரே ஒரு பழம் வந்து பழுத்து கிடந்திருக்குது. அது வந்து சாப்பிட போகிறோம். பட் இப்போ பிளாப்பழ சீசன் முடிஞ்சு 2 மாதமாமா இருக்கேன். வண்டுகள் குளவிகள் எல்லாம் தேன் குடிக்குமா? குளவி தேனா குடிக்கிறது உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்னன்னு தெரியல. எனக்கும் ஒரு மந்த குடமா இருக்கு, அஸ்மிக்கும் ஒரு மந்த குடமா இருக்கு. அஸ்மி என்ன கதைக்கிறேன்னு தெரியாம காய்ச்சி கொண்டிருக்கு. இந்த வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்னைக்கு எங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா எங்க நிக்கிற மாதிரி அதுக்கு முதல்ல ஒரு பச்சை பசையில நிக்கிற மாதிரி இருக்கா? எந்த இடத்துல நிக்கிறோம்? இப்போ நாங்க ஒரு வயலுக்கு வந்திருக்கோம். ஐயோ எங்களோட பிள்ளை சொல்ல தொடங்கினா நீ சொல்லிக்கொண்டே இருக்கும். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இன்னைக்கு நிக்கிற எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்பம்மா விட்ட நிக்கிறோம். அப்பம்மா விட்ட என்னத்துக்கு வந்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் செய்ய வந்திருக்கிறேன். என்ன தோட்டம் அஸ்மி? பூசணிக்காய் தோட்டம். பூசணிக்காய் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பழம். என்ன பழம்? உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும்? கூடுதலா வாட்டர்மெலன் தான் செய்யறாங்க இங்க எல்லாரும். தெரியுமா? தெரியாதா? ஓகே பாத்திக்கொண்டு அப்பாவோட வந்திருக்கோம். அப்பா அம்மா விட்ட நாங்க வந்து அம்மா அப்பா இப்படியே வந்து வெளியே நடந்து கொண்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் வந்து நடுறாங்க. விதை வந்து போட்டு பசலை போட்டு விதை போட்டு அப்படியாமா? பசலை போட்டு மண்ணை அணைச்சு திருப்பி விதை போடுறீங்க. அதுக்கு பிறகு பைப் லைனிங்லாம் செஞ்சுருக்கு. அது தண்டவாடில் தண்ணி நாங்கள் மோட்டரை போட்டு விட்டா தண்ணி தண்டவாடில் போகும். என்ன ஓகே அப்பமா தான் வந்திருக்கேன் பாருங்க. இங்கே இருக்கு அப்பமா விட்டேஞ்சால. அப்பமா இது என்னத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன்? நடுறதுக்கா? நட போய் நடுறதுக்கு வளவுக்கு தென்னங்கண்டு வாங்கி வச்சிருக்கு. நம்ம தென்னங்கண்டு ஃபுல்லாக வந்து வளவு ஃபுல்லாக தென்னங்கண்டு நட போடணுமா? மீனு சொன்னால் தேங்காய் விலை கூட்டிட்டு உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தேங்காய் விடாமா? இப்போ போகுது 150 ரூபாய், 150 200 சொல்லி தேங்காய் போகுது. இப்போ வேண்டிய நேரம் இதே நீ வளர்ந்து வர காலத்துல அப்பமா நாங்க தான் அது கம்பி கட்டைக்கு பாருங்க கொய்யாக்காவ சின்ன சின்ன கொய்யாக்காவ இருக்கு. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அப்பா வேலை செஞ்சோண்டு வாங்க போய் பார்ப்போம். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வச்சாச்சாமா? இதெல்லாம் இது நட்டாச்சு, எல்லாமே நட்டாச்சு. ஓகே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வத்தாப்பழம். இது எத்தனை மாசத்துல காய்க்கும்? இது 45 நாள்னு சொல்லினோம். 45 நாள்ல காய்ச்சிருமா? 45 நாள் வந்தாலும் சரி 2 மாதம் மட்டும் வைங்களா. நம்ம 60 நாள் காய்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா மிளகா கண்டு வச்சு. இந்த மிளகா கண்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வீட்டுல நட்ட மிளகா கண்டு தான், அதோட வச்ச மிளகா கண்டு இங்கே வந்து காய்ச்சிருக்குது. காய்ச்சி முடிச்சுட்டேன்னு காய்க்குது. பசலையும் பச்சிட்டு பசலையும் பச்சாச்சு. சின்ன மரத்துல காய்ச்சி பழுத்துச்சு பாத்தீங்களா? அங்கே கொண்டு காய் இருக்காது. நாங்களும் மற்ற தோட்டமே காட்ட மாட்டேனோம் சஜி. சரியா? உண்மையும் அதுதான், கண்பட்டிருந்தானே. வாங்க அப்படி எவ்வளோ காயாண்டு சின்ன கண்டில். ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பா வேலை நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எனக்கு இந்த வெயிலுக்கு அன்றைக்கே சிலை அடிக்கிற மாதிரி கிடக்கு. அப்போ நாங்கள் யோசி பார் சரி. அதே கூட பழகிட்டோம். அப்போ பழகினா ஓகே. என்னம்மா பழகிட்டு என்னம்மா இதெல்லாம் நட்டாச்சு. நாங்களே என்ன பாப்போம் எப்படி காய்ச்சி பழுத்து வருதுன்னு சொல்லி அம்மாக்கள் நட்டுறது. அம்மாவே நீட்டாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த பைப் லைன் அதே செஞ்சால் அவங்க வெள்ளைக்காரோட நல்ல வடிவாக நீட்டாக செய்வாங்க. அஸ்மி தண்டை விருப்பம் போல் வந்து ஒட்டம்பழம் பழங்குது வந்து பிடிங்கி வெட்டி சாப்பிடுவா. என்ன அஸ்மி அப்படித்தானே?
அங்கே பாருங்க பசலை பாருங்க இப்படி போட்டுட்டு கட்டுறோம். இது பசலை போட்டு மறைச்சு இதன்றீங்களா மூடிட்டு அங்கெல்லாம் தெரியும் அதை காட்டு. என்ன இது பசலை? இது அடி உரமா? அடி உரமா என்னது? யூரியா. பொட்டாசியம் அதையும் போட்டு வந்து செஞ்சுருக்கேன். இதான் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. எனக்கு ஏலாம் கிடையாது, என்னன்னு தான் செய்கிறாங்களோ. எப்படிங்களா நடுறதை காட்டுங்க. நட போறீங்களா? இந்த லைன் நட ஒன்று. ஓகே, எந்த லைன் நட போறீங்க? ஓகே பாருங்க, வேலைக்கார ஆக்களை தலைக்கு துண்டையும் போட்டுடாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் நல்லா நீட்டாக செய்திருக்காங்க. அதான் இருக்கு. காட்டுங்கள். பாப்பம் பாப்பம் பாப்பம். பத்தாப்பழ கொட்டை தான். ஓகே, எத்தனை எத்தனை போடுறீங்க? இதுல ஒன்று, இதுல ஒன்று. இப்படியே ஆக போடக்கூடாது. நாங்கள் ரெண்டு ஓட்டையும் போடுங்க. ரெண்டு கையும் போடுங்க. ஒன்று நீங்க ஓட்ட கண்டுவீங்களா? அது கொண்டு அது கொண்டு. நீங்க ஓட்ட கண்டுவீங்களா? நான் போடுவேன். அது எவ்வளவு நேரம் செல்லும்? இல்ல அஸ்மி விடுங்க. அஸ்மி இதுல விளையாடக்கூடாது. ஓகே. பொய் சொல்லாதீங்க. நீங்க இன்றைக்கு வந்து நைஸா வீடியோக்கு நடிக்கிறா கள்ளி. அம்மா நேரம் விடுங்க அஸ்மி. நேரம் போயிட்டு எப்படியே என்ன மெத்தனை லைன் இருக்கு? அவ்வளோதானே? அங்கால சைடில் மூணு இருக்கு. ஓகே, இப்படி தான் நடுறதா? அப்போ இது என்ன 45 நாளில் ஓகே? ஆமாம், பழுத்துருமாம்மா? பாப்பமே இருக்கா? ஓகே, இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அவர் பாத்தியை கட்டிட்டு போக நல்லவர். ஓகே, இங்கே வேலை செஞ்சோன்னு இருக்கட்டும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அத்தையோட வீடு அது. மற்றது ஆமாம், இது என்னதம்மா இஞ்சால இருக்கிறது? என்னது? மயானம். அஸ்மி, இஞ்சால என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? இஞ்சால சுடலை. அப்பமா அந்த வேலி, ஒரே வேலியில் வந்து சுடலை இருக்குது. இதுக்கு இஞ்சால அப்படியே சுடலை. ஓகே பாருங்க, நல்லா நீட்டாக செய்கிறாங்க. செய்யுங்க. ஓகே, ஏதோ அப்பா ஏதோ சொன்னேரம்மா. ஏதோ என்னது 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 எங்களுக்கு ஒரு மோட்டர் என்னது பிள்ளைகள் ஒரு கிணத்துக்குள்ள போடுற மோட்டர் ஒன்று பண்ணி தருவோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்கு மோட்டர் வாங்கி தரணும் பிள்ளைகள். சாலியக்கா இந்த வீடியோ பார்த்தா வாங்கி கொடு. லோயனா நீயும் இந்த வீடியோ பார்த்தா வாங்கி கொடு மோட்டர் உண்டு அப்பாக்கு. சரியா? என்னடா எங்களை விட்டாங்க மோட்டர் தான் இருக்குது. இப்போ அம்மா விட்டா மேலே தோட்டம் செய்யறேன். அந்த மோட்டரை இங்கே கொண்டு போய் அங்கே வீட்டு தேவைக்கு அங்கே தண்ணி வைக்க அதுதான் தேவை. கயனி லோஜிதன் இந்த வீடியோ பார்த்தா உங்களோட அப்பாவுக்கு மோட்டர் வாங்கி கொடுங்க. ஓகே, சஜிதா கஷ்டப்பட்டு போனா. இதுக்கு நீங்க கையால தண்ணி அள்ளிடுறீங்க. அது அப்படி செய்யணும். அப்பா அம்மாக்கு எத்தனை வயசு? இப்ப அப்பா அம்மாக்கு எத்தனை வயசம்மா?
75 வயசு ஆகுது. 75 வயசா? அவாட வயசுக்கு நாங்கள் இருக்கிறோம் போது அது பிடிக்காது. அவ அப்படி வேலை செய்யறபடியா தான் அப்படி இருக்கா. நீங்களும் உங்களை இஞ்சி குறை சொல்லல, உங்களையும் குறை சொல்லல. ஓகே, அப்போ அப்பமா என்ன செய்றீங்க? வாயில் வெத்தில் முருக்கங்கீரை தாங்க எப்படி சின்ன சின்ன வட்டி கொண்டிருக்கான்னு. அவ சமைக்கிறா. அங்காளாவே தோட்டம் செய்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வந்திருக்கிறோம்? இப்போ ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் இல்லை, ஜென்சி கூல் பாரில். ஜஸ்விகா கூல் பார் முதல் ஜென்சி, இப்போ ஜஸ்விகா. ஜென்சி கூல் பாரில் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கலைச்சி போனோம் தானே, நாங்கள் தோட்ட வேலை செஞ்சு கலைச்சி போனோம். இது சம்சா இருக்கோண்ணா? இல்லை, வடை தான் இருக்கோம். எனக்கு வேணாம் வடை. ரோல் ரோல் இல்லையா? வடை சரியா? ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரமாதான் மேங்கோ ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கேன். நேஸ்மி வந்து சாக்லேட் பால் ஐஸ்கிரீம் சொல்லியிருப்பேன். சுபேஷனுக்கு வந்து ஒன்றுமே வேண்டாமா. அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பிளேண்டி, இது அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி பிளேண்டி இருக்கான். குடிங்களேன் பிளேண்டி. ஒன்றுமே வேணாமா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? என்ன சாப்பிட்டீங்க? மீன் சாப்பாடு கடையில் சாப்பிட்டு வந்துட்டு. ஓகே, ஒரு போராட இருக்குது இன்றைக்கு. என்னன்னு சொல்கிறது, என்ன வீட்டை மாக்கள் இல்லை, அம்மாக்கள் தொழிஞ்ச வந்துட்டு நம்ம அப்பா விட்ட எங்களுக்கு தனியாக இருக்குது. சரியான போர் அடிச்சு போயிருக்கு. இந்த கதையை பார்க்க தெரியும், ஒரு போர் அடிச்சு போன ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இப்படியே வலிக்கிட்டு டவுன் பக்கம் வந்தாச்சு. பாப்பா இப்படியே அஸ்மி கொண்டு வந்து அவங்களோட அப்பா விட்ட போகிறாங்க. அஸ்மி ஏன்னு கேட்டால் அவங்களோட அத்தை மருதாணி மருதாணி போட்டு விடுவாவாம். இது வந்து எங்கள் எனக்கு அந்த புட்கலத்துக்குள்ள பொப்பாசி மட்டும் தான் கிடக்கும், அரிக்கிறாக்கு. ஓகே, எனக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு அஸ்மி. ஓகே, இவ்வளோ நாளும் மழையாக இருந்தது. இப்போ வெயில், பனி. ஓகே, குடிப்பேன் வேணாஸ்மி. தண்ணி கட்டுறீங்க? அவர் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்க மாட்டேன், தண்ணி மட்டும் தான் குடிப்பார். தண்ணி பாட்டி இந்த தண்ணி தண்ணி பாட்டி என்னோட என்ன நெட்டுறாங்க. இந்த தண்ணியை தான் வந்தோம் குடிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன். அஸ்மிக்கு வந்துட்டு எப்படி இருக்கு? ஒரு பிஸ்கெட் வைக்கிறதா? ஓகே, குடிப்போம். ஆனால் ஒன்றும் சொல்கிறேன், ஆக்களோட இருந்து பழைய தனியாக இருக்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கடையில் இருக்கலாம் தனியாக ஆரம்பிச்சிடாது. என்ன செய்யும், வெளியில் 4-5 பேர் நிற்கணும், இல்லை கூட்டிட்டு வாங்க. சாப்பிடும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்பொழுது ஐஸ்கிரீம் படிவானன்றா குடித்த முடிந்து இப்போ போவோம். ஒன்று பேர் நான் அஸ்மி முடியாது பேசலாம். போய் சொல்றேன். ஓகே, போவோமா? போவோம். அப்படியே இப்போ ஐஸ்கிரீம் எடுப்பா. போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, பிளாப்பழம் பட்டுறோம்.
என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து சீசன் இல்ல, பிளாப்பழ சீசன் இல்ல. ஆனா எங்கட விட்ட ஒரே ஒரு பழம் வந்து பழுத்து கிடந்திருக்குது. அது வந்து சாப்பிட போறோம். பட் இப்ப பிளாப்பழ சீசன் முடிஞ்சு 2 மாதமாமா இப்ப குறைவு தானே, பிளாப்பழ சீசன். அதுவும் ஒரே காய் தானே காய்ச்சிருக்கு. இந்த மாதிரி காய் காய்ச்சி ஒரே காய் பழுத்தும் இருக்குது. அதான் சாப்பிட போறோம். ஆனா இந்த பழம் சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இன்னொரு ஆள் வந்திருக்குது. காய் சொல்லு. காய் காய் பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உனக்கு. வந்து தனுஷோட பர்த்டே. நாங்க போயிட்டு வந்துட்டோம். சொல்லத்தானே வேணும். இப்ப 4ஆம் தேதி பர்த்டே. போயிட்டு வந்துட்டோம். இங்க தனு மற்ற அஸ்மி எல்லாருமே இருக்கிறோம். எல்லாருமா சேர்ந்து பிளாப்பழம் சாப்பிடுறோம். தனுவுக்கும் கொடுத்து வச்சிருக்கு பிளாப்பழம் சாப்பிட. ஏன்னா பிளாப்பழத்தை பார்க்க நல்லா தான் இருக்கு. சாப்பிடுவார் சார் என்ன சொல்லுது? இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? என்னடா அந்த சின்ன பிளாப்பழம் மாதிரி வராது. ஆனா ஓகே, பார்க்கவே மஞ்சள் கலரா இருக்குது. பார்க்க மஞ்சள் கலரா தான் இருக்கு பிளாப்பழம். இருக்குதானே பாருங்க. இந்த 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 சீசனுக்கு வந்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அச்சு அச்சு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா தசி? ஓ டபுள் அம்சம். அப்ப பிளாப்பழம் பிளாப்பழம் அடியா சவற்றால் இருக்கும். சொப்பின்ல இருக்கும். உனக்கு உள்ளுக்கு போய் எடுக்கும். இன்றைக்கு வந்தா சரி, இன்றைக்கு முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்போ இல்லை இல்லை, இன்றைக்கு போட்டா நாளே தானே நீங்க பார்ப்பீங்க. எப்படி அப்போ கேட்கும் வேற லெவலுக்கு பட்டி கொடுங்களேன் பிள்ளைக்கு. என்னண்டு என்னண்டு நல்லா இருக்கு. என்னடா பிளாப்ல சீசன் இல்லையோ, ஒரே நாளை பூரா சாப்பிட நல்லா இருக்கு. அது எனக்கும் ஒரு சுழி எடுத்து தாங்க. அதான் பாத்தீங்களா உங்கள மாதிரி பார்த்து நான் முடியவே சொன்னேன். இல்ல நான் குடுக்க எடுக்க நீங்க சொல்றீங்க. அணில் கொந்திட்டு வேற சொன்னேன். அணில் கொந்திட்டு விடியறதுக்கு கிடையாது, எப்படியும் பாதி சாப்பிடணும் பட்டுங்கண்டே சொல்லிட்டேன். முடிய இன்னைக்கு சுழை ஒன்று முழு சாப்பிட்டு காடு பாப்பி. ஒரு சுழை அதாகுதானே எல்லா பக்கம் பிரச்சனைதான். பிசர் அடிக்குது, போர் அடிக்குதுன்னு இப்ப ஆக்கள் வந்துடணும். என்ன கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறோம். இவ்வளவு நேரம் நீங்களும் இல்லாம இருந்தாங்க. எங்களுக்கு சரியான விசில் அடிச்சிருந்தது. சாப்பிடுவேன் என்ன? ஆமா, நீங்க சாப்பிடுங்க. வந்து சீசன் நெல் எல்லாம் வந்து பூத்திருக்காம். நெல் என்ன செஞ்சிருக்கு? கதிர் விட்டு இருக்கு. கதிர் விட்டு இருக்கு நெல். அக்கா போய் பார்ப்போம். வாங்க. நெல்லை பார்த்தீங்கன்னா கதிர் விட்டு சூப்பரா இருக்கு. அதைத்தான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்திருக்கேன். நெல் போட்ட காட்டுறோம், நெல் பசலை போடுறத காட்டுறோம், ஊறதை காட்டுறோம். நெல் வந்து கதிர் விட்டு காட்டத்தான் வேணும். இங்கே வரும். இங்கே பார்த்தீங்களா? இது பார்த்தீங்களா? அது என்ன சேசம் வெள்ளை வழியா பூச்சி மாதிரி இருக்கு. சுனா தானே தெரியுது தானே. போங்க. பார்த்தீங்களா எங்கட நெல்லை? காட்டுங்க சேசம் நெல்லை பார்த்தீங்களா? கதிர் விட்டு வந்துட்டோம். ஓ
இதுல அந்த சின்ன பிள்ளை சாப்பிடுறது இந்த பிஸ்கெட் ஓ கோல்டன் கவர் அது இது இல்லை இதே மாதிரி தான் இருக்கும் அது வேறு ஓகே பார்த்தீங்களா கொடுக்கலாம் சுவேசன் 1 கிலோ 15 இல்லைன்னா 10 கிலோ 150 ரூபா சரி நான் சும்மா சொன்னேன் என்னடா இதை நெல்லை முறுக்கா காட்டுவோம்னு தான் வந்தாங்க ஓகே பார்த்தீங்களா எங்களுடைய வயல் நீங்கள் எப்போ வெட்டுறது நெல் நெல் இன்னும் 1 மாதம் கிடக்கு 1 மாதம் இருக்கா என்ன ஓகே 20 நாள் கிடக்கு 25 நாள் 25 நாள் இருக்கு உங்களோட நெல் இது வெட்டினோட என்ன செய்ய போறீங்க வெட்டினோன்னு பார்ப்போம் அடுத்து ஏதாவது போடுவோம் ஏதாவது ஒன்றை போடத்தான் வேணும் நல்ல வடிவா அது மட்டும் இல்லாம என்னது அது மட்டும் இல்லாம எங்களுடைய வீட்டு வேலையில நாங்க வந்து தொடங்கணும் என்னன்னு சொன்னா மழை வந்து இப்ப விட்டு இருக்குது எங்களை வீட்டு வேலையில தொடங்கணும் அது எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு என்ன சொல்றேன் இங்க வந்து வண்டுகள் குளவிகள் இங்க வந்து தேன் குடிக்கும் வண்டுகள் குளவிகள் எல்லாம் தேன் குடிக்குமா குளவி தேனா குடிக்கிறது தேனி வந்து தேன் தானே குடிக்கிறது தேனி என்றது குளவி தேனி வர குளவி வரதானே தேன் சொல்லுங்க அஸ்மி தேனிகள் வண்டுகள் பூச்சிகள் எல்லாம் தேன் வந்து குடிக்கிறது சொல்லுங்க தேனியல் வண்டுகள் அதையும் விட இந்த இது நெல்லெல்லாம் சாப்பிடும் தேன் குடிக்கும் அதுக்கு ஒரு தான் தேன் குடிக்கும் அதுக்கு விற்கிது 10 கிலோ தான் தேன் குடிக்கும் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்னன்னு தெரியல எனக்கும் ஒரு மந்தக்குடமா இருக்கு அஸ்மிக்கும் ஒரு மந்தக்குடமா இருக்கு அஸ்மி என்ன கதைக்கிறேன்னு தெரியாம காய்ச்சி கொண்டிருக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண ஒரு சுபேசன் தான் சரியான பாவம் என்ன சேசன் வீடியோ எடிட் பண்ண போறேன்னு சேசன் கேமரா பின்னால சேசன் முகத்தை பார்க்க மாட்டேங்க அவ்வளோ ஒரு கோமா மாறி கொண்டு வருது வீடியோ எடிட் பண்றேன்னு சொல்ல ஓகே பார்த்துருப்பீங்க இப்போ போயிட்டு வந்துட்டேன் உண்மையாக ஒரு ஆக்கள் இருந்துட்டு இல்லாமல் இருக்கிற ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே கொண்டு தெல்லிப்பள்ளையில் சேர்த்து விட்டா உண்மையாக நல்லா இருக்கும் சேதன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் சும்மா ஜாலியாக விளையாடி கொண்டிருப்பாங்க ஏதாவது காய்ச்சி கொண்டிருப்பாங்க சும்மா ஜோக்காக இருக்கும் கொண்டு சேர்த்துடுங்க சேசன் உண்மையாக எனக்கு இப்படி தனியாக இருக்க விருப்பம் இல்லை அஸ்மி என்ன செய்வான் அப்பாவும் நானும் நீங்களும் அஸ்மி என்ன அஸ்மி தெளிவலையே போமா குடும்பமா போவோம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா சரியான போர் அடிக்குது சிரிச்சு காய்ச்சி கொண்டுங்க நான் என்ன செய்யறேன்னு தெரியாம நிக்கிறேன் அந்த இடத்துக்கு போர் அடிக்குது தனியா நிக்க அம்மாக்கள் அங்க போயிட்டேன் கூடுதல் அக்காக்களும் இல்ல இப்ப எங்க தெளிப்பலையில ஓகே தனியா இருக்கிறன்ற சரியான ஒரு பைத்தியம் பிடிச்சிடும் அதோட என்ன சொல்லுங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை தானே அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை கட்டாயம் செய்து கொண்டே இருக்கணும் வீட்டில் இருந்தான்னா என்னென்ன நம்ம அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாது நான் திருப்பி வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் என்னுடைய வேலையிலெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன் ஏதாவது ஒரு வேலையை வந்து நாங்கள் எந்த நேரம் செய்து கொண்டிருப்ப மாதிரி இருந்தால் எங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது உண்மையாக வந்து நாங்கள் எந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்த மாதிரி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேறும் இப்படி சும்மா சுற்றி கொண்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சி என்ன சொல்கிறது மந்த குணமாக்கிடும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் என்னையே உங்களை எல்லாருக்குமே தெரியும் எந்த வேலையினாலும் சடன்னு செய்யக்கூடிய ஆள் நான் வந்து ஆனால் ஒரு கொஞ்ச நாளாகவே ஒரு மந்தம் பிடிச்ச மாதிரியே இருக்கிறேன் பாப்போம் எல்லாம் என்னன்னு சொல்கிறேன் அஸ்மிக்குமே பள்ளிக்கூடங்கள் தொடங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்களும் சில வேலைகள் வந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அப்படி ஒரே வேலையிலன்னு சொல்லி ஓடிக்கொண்டு கேட்க டைம் கிடைக்காது இப்போ டைம் இந்த என்ன சொல்கிறேன் சும்மா இருக்க சரியான விசரா இருக்கு ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சு வந்துட்டாங்க ஓகே அதான் சும்மா சொல்லுவாங்க தெரியுமா வேலைக்கு போறதை விட சும்மா இருக்கிற சரியான கஷ்டம் கொட்டியில சுத்தி எத்தனை நேரம் காட்டுறோம் கொட்டியில நீ வேலை தொடங்கி காட்டுவோம் ஓகே அதான் நான் சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறதான் சரியான கஷ்டம் வேலை செய்யறது பெரிய கஷ்டம் இல்லை சும்மா பிடிக்க இருக்கிறது சரியான கஷ்டம் நீங்களும் சும்மா ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா வேலையில ஏதாவது தொடங்கி வேலையில செய்யுங்க எந்த நேரம் டைம் இருக்க இல்லாத அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அதான் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு லீவ் வண்டி இருக்கலாம் ஆனால் நாங்கள் நெடுகளும் அப்படியே இருக்கிறபடியா சரியான போர் அடிக்குது பாப்போம் ஓகே இதோட வந்து நான் வீடியோ நிறைய செய்ய போறேன் பார்த்துருப்பீங்க அப்பாக்கள் தோட்டம் செய்யறது உண்மையாக வத்த பழம் அதாவது வந்து வாட்டர்மெலன் வந்து செஞ்சுருக்குறாங்க எல்லாம் விதையெல்லாம் போட்டிருக்குது என்ன ஒரு 45 நாளில் வந்து அது சூப்பராக வரும் அதையுமே உங்களோட பகிர்ந்து கொள்வேன் பாருங்கள் அப்பா அம்மா வந்து வயசு போன நேரங்கள்லேயும் வந்து சும்மா இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருப்பேன் மாறி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ நெல் வந்து வெட்டி முடிஞ்ச உடனே ஏதாவது இதுக்குள்ளே போடுவீங்க அப்படியே எங்களோட வீட்டு காணியலைக்கையும் மக்களை விட்டு தோட்டத்தை நாங்கள் செய்து விடுவோம் ஓகே இதோட வந்து நாங்கள் வீடியோ நிறைய செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி பாய்